எவ்வளோ நேரம் இந்த பிரச்சனை கூட நம்ம இருக்க போகிறோம்? இந்த பிரச்சனையை சொல்லி சொல்லி வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்ட போகிறோமா? அல்ல தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கான சொல்யூஷனை யோசிக்க போகிறோமா? அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் நம்ம இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போகிறோமா இல்லையா? இந்த பிரச்சனை இப்போ எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, சரியா? எனக்கு 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். 999 அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு சொல்யூஷன் கொடுப்பீங்க. கவலைப்படாதீங்க, இந்த கடன்லேருந்து உங்களால் வெளில வர முடியும், என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு, ஏதோ ஒன்று சொல்லுவீங்களே. இப்போ உங்களுக்கு கடன் வந்தால் மட்டும் ஏன் அவ்வளோ ப்ரெஷராக வரீங்க? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் போல்டாக, தைரியமாக, தன்னம்பிக்கையாக, துணிச்சலாக அட்வைஸ் கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? வேறு யாராவது அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. அது பண்ணாதீங்க. அது சொல்யூஷன் ப்ரொவைட் நீங்கள் தான், உங்கள் மைண்டு தான். அடுத்தது என்னென்ன விஷயங்கள் பண்ணணுன்றதை வாட் நெக்ஸ்ட்னு யோசிக்கிறவனுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. சில பேர் எப்பயோ நடந்த விஷயத்தை அசை போட்டு திரும்ப பெரிய மனக்குழப்பத்தில் அப்படியே அந்த குழப்பத்துக்குள்ளே புதகுழி மாதிரி குழப்பம் வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் அப்படியே புதகுழி மாதிரி இழுத்துக்கிட்டு போயிடும். அதுலேருந்து வெளில வாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப சாதாரணமான பிரச்சனை அப்படின்னு நினைங்க. இதுக்கு தான்